சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களை, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நாம் தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை கொடுத்து சிந்தித்து வருகிறோம், தியானித்து வருகிறோம். இன்றைக்கு 3வது நாளாக 89ஆம் சங்கீதம் 21ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, என் கை அவனோடு உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும், மனுஷ கரம் அல்ல தெய்வ கரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நிகழ்ச்சியை கவனிக்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் ஆண்டவருடைய தயவு, இரக்கம், கிருபை நம்ம எல்லாருக்கும் அவசியமா இருக்கிறது. அன்னைக்கு எஸ்தர் ராஜாத்திக்கு பார்க்கிற எல்லாருடைய கண்களில் தயவு கிடைச்சதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியும் பொழுது, இயேசுவானவர் ஞானத்திலே, வளர்த்தியிலே, தெய்வ கிருபையிலே, மனுஷ தயவிலே எல்லா நிலையிலையும் விருத்தி அடைந்தாரே. தெய்வ கரம் அவர் மேல் இருந்தது. யோவான் சாமியை பற்றி சொல்லும்போது, அந்த பிள்ளையின் மேல் கர்த்தருடைய கரம் இருந்தது. பழைய ஏற்பாடு நாட்களில் எஸ்ரான் புஸ்தகத்தை வாசித்து பார்க்கும்போது, என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தது. நெகேமியாவுடைய புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும்போது, என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தது. இந்த நாட்களில் நீங்கள் செய்கிற அந்த பணியிலே, உங்கள் குடும்பத்தில், உங்கள் தொழிலில், உங்கள் ஊழியத்தில் கர்த்தருடைய கரம் இருக்குமேனால் ஆண்டவர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்த முடியும். யாபேசுடைய ஜெபத்தில் சொல்றார். 1 நாளாகும் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9, 10 வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, ஆரம்ப நாட்கள் அற்பமாக இருந்தது, ஆரம்ப நாட்கள் துக்கமாக இருந்தது. யாபேசுடைய தாய் அவனை பெற்ற போது சொன்ன ஒரு வார்த்தை, நான் இவனை துக்கத்தோடு பெற்றெடுத்தேன்னு சொல்லி யாபேஸ் என்று பெயரிட்டார்கள். யாபேஸ் துக்கம், வேதனை, கண்ணீர். இஸ்ரவேல் தேவன் நோக்கி பார்த்து கேட்டதான காரியம் என்னவென்றால், என்னை ஆஸ்வதிக்கணும், உங்கள் கரை என் கூட இருக்கணும். மனுஷ கரங்கள் ஒருவேளை உங்கள் மேல் இல்லாமல் இருக்கலாம். சில சமயங்களில் மனுஷர்கள் நீங்கள் உயர்ந்திருக்கும் போது உங்களை தாழ கீழே இழுத்து கொள்ளக்கூடிய, அல்லது மனித கரம் உங்களை கீழே தள்ளக்கூடிய கரமாக இருக்கலாம். தெய்வக்கரம் உங்கள் மேலே இருந்தால் கர்த்தர் உங்களை தூக்கும்போது ஒரு மனுஷனும் உங்களை கீழே இருக்க முடியாது. என்றால் தெய்வக்கரம், அந்த பாதுகாப்பின் கரம், அது ஆஸ்வதிக்கிற கரம். ஆண்டவராக இயேசு உலகத்தை பொழுது பெற்றோர் பிள்ளைகளை கொண்டு வந்தாங்களே, அவர் கரங்களை வைத்து அவளை ஆசீர்வதித்தார். இதே போல் அன்றைக்கு தாவீதுக்கு சொல்லும்போது கர்த்தர் சொன்னார், என்னுடைய கரம் அவன் மேலே உறுதியாக இருக்கும். தாவீதுக்கு அவர் நிச்சயமான கிருபை. இந்த தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், பரிசுத்த தைலத்தில் அவன் அபிஷேகம் பண்ணேன், என் கரம் அவன் மேலே உறுதியாக இருக்கும். இந்த 3வது தியான செய்தியாக, அந்த தெய்வக்கரம், மனுஷக்கரம் மாறும், மனுஷக்கரம் நம்மை கீழே தள்ளும். ஆனால் அன்பின் கரம், ஆஸ்வதிக்கிற கரம், இந்த தெய்வக்கரம் நம்ம கூட இருக்குமேனால், அது உறுதியாக இருக்குமானால், அது நம்ம உயர்த்துவார். நாம் உயர்வதற்கு வானங்களே எல்லையாக இல்லாமல் போகலாம். அந்த அளவுக்கு அவர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார். தாவீதுக்கு ஒரு நிச்சயமான கிருபைகளை கொடுத்து, என் கரம் உன் மேலே உறுதியாக இருக்குன்னு சொன்னது போல, தாவீதுக்கு 1000 பிரச்சனை வந்துச்சுது. ஆனாலும் கடைசி வரைக்கும் கொடுத்த அந்த ராஜரிக மேன்மை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். அந்த தாவீதுக்கு அவருடைய கிருபைகளை உங்களுக்கு தந்து அவருடைய கரத்தால் உங்களை ஆசீர்வதிப்பார். மே காட் பிளஸ் யூ. பூமியிலே சமாதானமும் நிதியமும் உண்டாகட்டும்.